நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, தீபாவளியும், பொங்கலும் ஒரே நாள்ல வந்தது போல நம்ம மல்லிக்கு. ஒரு பக்கம் இது ரேணுகா இல்ல சுடர் அப்படின்ற உண்மையும், இந்த ஒரு ஆதாரமும் நம்ம விஜய்க்கு தெரிய வந்துடுச்சுங்க. இந்த பக்கம் போன போதுன்னு இவ்வளோ நாளா வீட்டுக்குள்ள விட்டு வச்சுட்டு இருந்த இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபத்துக்கு இன்னைக்கே ஒரு முடிவு தெரியணும்னு நம்ம மல்லி இறுதி கட்டத்துல போராட போறோங்க. ஏன்னா, இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு இப்ப இந்த சுடர் கூட கை கோத்தாச்சுங்க. நீங்க பாரு ரேணுகால சுடருன்னு எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் உன்னை இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுட்டு நான் எதுக்காக இந்த ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன்னா, மல்லிய என்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்படியாச்சும் பழி வாங்கணும். அது கண்டிப்பா உன்னை வச்சு தான் என்னால வந்துட்டு சாதிக்க முடியும். அதனால நீ வந்துட்டு உன்னை என்ன வேணா வந்துட்டு ரிஸ்க் எடு. உன் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்ற மாரி இந்த ராஜேஸ்வரி இந்த சுடருக்கு இப்படி ஒரு தன்னம்பிக்கை குடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம விஜய்க்கும், இந்த கதிரேசனுக்கும் தெரிய வந்துச்சுன்னு இவங்களுடைய ஆயுள் முடிவே வந்துட்டு அன்னைக்கு தான் கடைசியா இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரியோட சுயநலத்துக்காக இப்ப நம்ம வெண்பாவையும், நம்ம மல்லியும் பலியாடா சிக்க வைக்கிறா. இப்ப வரைக்குமே பார்த்தீங்களான்னு அது ரேணுகால சுடருன்னு கிட்டத்தட்ட பாதி உண்மை வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா இருந்துமே சரியான ஆதாரம் தான் போதும் அப்படின்ற மாரி எல்லாரும் இப்ப ஏத்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னு நம்ம வெண்பாவும், மல்லியும் ரொம்பவே கண்கலங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இறுதி கட்டத்துல நம்ம வெண்பாவுக்கு வலிக்குதா? உன்னால வந்துட்டு ரொம்பவே சின்ன சின்ன வலிகள கூட தாங்க முடியாது. ஆனா இவ்ளோ பெரிய வலிய எப்படி வெண்பா நீ தாங்கிக்கிற? அப்படின்ற மாரி நம்ம மல்லி ரொம்பவே பரிதாபமா கேட்டுட்டு இருக்காங்க. சில சமயம் வெண்பா மல்லிக்கு அம்மாவும், சில சமயம் மல்லிக்கு வெண்பா அம்மாவும் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்ன உண்மைனாவா இவ ரேணுகாவே இல்ல, இவ சுடர் தான் அப்படின்ற உண்மை நம்ம விஜய்க்கு தெரிஞ்சும் இன்னும் எதுக்காக இவ்வளோ தாமதமா இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. அவளை இறுதி கட்டத்துல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இவ பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இவ இப்படி ஒரு வேஷத்தை போட்டுட்டு இருக்கா, அந்த உண்மை தெரிஞ்சுமே நம்ம விஜய் எதுக்காக இவ்வளோ பொறுமையா இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. சரியான ஆதாரம் வரட்டும், அவளை கையும் களவுமா சிக்க வச்சு, அவளுக்கு சரியான ஒரு தண்டனைய வாங்கி குடுக்கலான்னு பொறுமையா இருக்காங்களா? இல்ல விட்டத விட்டு புடிக்கணும், இவ பின்னாடி இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற உண்மைய கண்டுபிடிக்கணுன்றதுக்காக பொறுமையா இருக்காங்களான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஆனா நம்ம மல்லிய வந்துட்டு நெனச்சதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் கைக்கூடி வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம மல்லிய பொறுத்தவரைக்கும் இவ ரேணுகா கிடையாது, சுடர் தான் அப்படின்ற உண்மையா இவளுடைய வேஷம் நிரந்தரமா இந்த ஒரு வீட்டுக்குள்ள பலிக்கக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் இவளுடைய அழிவு என்கிட்ட தான் அப்படின்ற மாரி நம்ம மல்லியும், நம்ம நாகுமே முடிவு பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்களான்னா இந்த கதிரேசனுக்கும், இந்த நிஷாவுக்கும் இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக அவளுடைய ஆயுசில் நடக்கக்கூடாத ஒரு கெட்ட விஷயமா தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு மல்லி உன் மேலே நான் எரிஞ்சு விழுந்ததுக்கு சாரி, அந்த ஒரு வீட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீ கண்டிப்பாக வெண்பா மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் பணிவும் வச்சுட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எங்கே உன்னை வச்சு வெண்பாவை பழி தீர்க்கிறதா அவன் நினச்சிட்டு இருக்காங்க. ரேணுகா மாதிரி முகஜாடியை வச்சுக்கிட்டு இந்த ஒரு வீட்டவே கலக்கி படைச்சிட்டு இருக்கா. இவளை கண்டிப்பாக இப்படியே நான் விட போகிறதில்ல. சரியான ரூபத்தில் சரியான ஒரு பதிலடியை தான் நான் கொடுக்க போகிறேன்னு நம்ம விஜய் முடிவு பண்ணிட்டு இருக்கேங்க. ஆனா கதிரேசனுக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம கதிரேசன் சார் எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா பணம் அந்த ஒரு வீட்டுக்குள்ள காணாம போனதும், அதே சமயம் சூழ்நிலையில பார்த்து சரியான தருணத்துல இந்த சுடர் வந்துட்டு ரேணுகாவா வேஷம் போட்டுட்டு இருக்கிறதும் எல்லாமே ரொம்ப பெரிய சாதகமா தான் நடந்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி. நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு